அன்பிற்குரிய தாய்மார்களுக்கும் அருமை சகோதரிகளுக்கும் எதிர்காலத்தை ஆளப்போகும் இளம் கண்மணிகளுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உளம் கனிந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், ஒரு குடும்பத்தின் ஆணிவேராக இருந்து துன்பங்களை சுமந்து அன்பையும் அரவணைப்பையும் வாரி வழங்கும் பெண்களின் தியாகத்திற்கு ஈடு இணை ஏதுமில்லை என்றும், இதனை உணர்ந்துதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கான பல புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்தார் என்றும், இன்றைய விடியாதிமுக ஆட்சியில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையாலும் விலைவாசி உயர்வாலும் தத்தளிக்கும் பெற்றோர்கள் மற்றும் குடும்ப தலைவிகளின் கவலை எனக்கு நன்றாகவே புரிகிறது. அந்த சுமையை குறைப்பதே எனது முதல் கடமை என குறிப்பிட்டிருக்கிறார். அஇஅதிமுக ஆட்சி அமைந்தவுடன் குடும்பத்தின் பொருளாதார தூணாக இருக்கும் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்படும். இது வெறும் பணமல்ல, பெண்களின் உழைப்புக்கான அங்கீகாரமும் மரியாதையும் ஆகும் என குறிப்பிட்டுள்ள புரட்சி தமிழர், பெண்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எங்கள் அன்பின் அடையாளமுமாகும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மகளிர் சுயமாக சாதிக்க உதவும் வகையில் 5 லட்சம் பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும், உங்கள் கனவுகள் நனவாக உங்கள் பாதுகாப்பு நீங்கள் பயணிக்கும் போதும் நம் பிள்ளைகள் படிக்கின்ற இடங்களிலும் உங்கள் பணியிடங்களிலும் உறுதி செய்யப்பட நான் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தாய் உள்ளத்தோடு தன் கடமைகளை ஆற்றி வரும் சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அன்பிற்குரிய தாய்மார்களுக்கும் அருமை சகோதரிகளுக்கும் எதிர்காலத்தை ஆளப்போகும் இளம் கண்மணிகளுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உளம் கனிந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், ஒரு குடும்பத்தின் ஆணிவேராக இருந்து துன்பங்களை சுமந்து அன்பையும் அரவணைப்பையும் வாரி வழங்கும் பெண்களின் தியாகத்திற்கு ஈடு இணை ஏதுமில்லை என்றும், இதனை உணர்ந்துதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கான பல புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்தார் என்றும், இன்றைய விடியாதிமுக ஆட்சியில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையாலும் விலைவாசி உயர்வாலும் தத்தளிக்கும் பெற்றோர்கள் மற்றும் குடும்ப தலைவிகளின் கவலை எனக்கு நன்றாகவே புரிகிறது. அந்த சுமையை குறைப்பதே எனது முதல் கடமை என குறிப்பிட்டிருக்கிறார். அஇஅதிமுக ஆட்சி அமைந்தவுடன் குடும்பத்தின் பொருளாதார தூணாக இருக்கும் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்படும். இது வெறும் பணமல்ல, பெண்களின் உழைப்புக்கான அங்கீகாரமும் மரியாதையும் ஆகும் என குறிப்பிட்டுள்ள புரட்சி தமிழர், பெண்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எங்கள் அன்பின் அடையாளமுமாகும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மகளிர் சுயமாக சாதிக்க உதவும் வகையில் 5 லட்சம் பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும், உங்கள் கனவுகள் நனவாக உங்கள் பாதுகாப்பு நீங்கள் பயணிக்கும் போதும் நம் பிள்ளைகள் படிக்கின்ற இடங்களிலும் உங்கள் பணியிடங்களிலும் உறுதி செய்யப்பட நான் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தாய் உள்ளத்தோடு தன் கடமைகளை ஆற்றி வரும் சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.